திரு ஜென்ராம், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இன்றைய உரை சட்டமன்றத்தினுடைய நிறைவு நாளாக முதலமைச்சர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். ஆட்சி காலத்தினுடைய சாதனைகள், தேர்தலில் இருக்கக்கூடிய வலுவான கூட்டணி, இது ரெண்டின் மேல எதை நம்பிக்கையாக வைத்து வெர்ஷன் 2.0 லோடிங் என்கிற நம்பிக்கையை முதலமைச்சர் வெளிப்படுத்துகிறார்? எல்லா விதமான காரணிகளும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் என்பதற்கு சாதகமாக இருக்குது. அதனால அவர் சாதனைகளை மையமாக வச்சு மக்களிடத்தில் கொண்டு போவோம். அந்த சாதனைகள்ங்கிறது சாதாரணமாக ஒரு அரசு செய்யக்கூடிய சாதனைகள் இல்லை. ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, ஒரு பக்கம் ஆளுநர், ஒரு பக்கம் நிதி மறுப்பு போன்ற பல்வேறு நெருக்கடிகளை தாண்டி தமிழ்நாடு அரசு செய்த சாதனை அப்படின்னு சொல்றாரு. அது அவ்வளவு எளிதாக எல்லாரும் சிரிச்சுட்டு கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் தமிழ்நாடு அரசு எப்படி அந்த தடைகளை அகற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இன்று வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் நலனை முன்னிறுத்துவது, தமிழர்களுடைய நலனை முன்னிறுத்துவது, மாநில உரிமைகளை முன்னிறுத்துவது அப்படிங்கிறது எங்களுடைய ஸ்டாண்டு. மாநில சுயாட்சி கனவை நனவாக்குவதற்கு கூட ஒரு குழுவை நியமித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக அதுலேயும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்றாரு. அதனால இதுவரைக்கும் நீங்க பார்த்தது திராவிட மாடலுடைய பார்ட் 1, ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அடுத்தது வெர்ஷன் 2.0 லோடிங் அப்படின்னு சொல்றாரு. அது போகவும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சட்டம் ஒழுங்கு தொடர்பாக எப்படி இந்த அரசு காவல்துறையை அணுகுகிறது அப்படிங்கிறதையும், எல்லா கூட்டங்கள்லையும் என்ன வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. மக்களோடு சேர்ந்து எல்லா பிரச்சனைகளையுமே மக்களோடு சேர்ந்து தான் தீர்வு காண முடியும் என்பதையும் சொல்றாரு. எந்த தனிநபருடைய மூளையிலிருந்தும் எல்லாம் உதிப்பது இல்லை அப்படிங்கிறது ஜனநாயகத்தினுடைய பாடம், அடிப்படை பாடம். ஆனா பலர் எல்லாமே தங்களால் நடப்பது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரிலாம் இல்லாம இது ஒரு கூட்டு முயற்சி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக மக்களிடத்துல சொல்றாரு. அதிகாரிகளுக்கு நன்றி சொல்றாரு, அமைச்சர்களுக்கு நன்றி சொல்றாரு. எல்லாரும் சேர்ந்து செய்வதுதான் பணி அப்படின்றதையும் சொல்றாரு. தனிப்பட்ட ஸ்டாலின் ஆட்சி அப்படின்னு சொல்லல, திமுக ஆட்சின்னு சொல்லல, கொள்கை சார்ந்த ஒரு ஆட்சி அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அதுவும் ரொம்ப முக்கியமானது. இன்றைய நவீன அரசியல் களத்துல ஒரு சிஇஓ இருந்தா போதும், அவர் படித்தவராக இருந்தால் போதும், அவர் நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்தினால் போதும் அப்படின்னு ஒரு கருத்தை அரசியல் களத்தில் இருந்து அகற்றிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்பொலிட்டிக்கல் ஓட்டர்ஸை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அந்த இடத்துல கொள்கை வழியில் நின்று உருப்படியான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை முதலமைச்சர் வெளிப்படுத்துகிறார். ஆட்சியே கொள்கை வழியில தான் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆட்சியினுடைய திட்டங்கள், செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் எல்லாமே அதே மாதிரி அந்த கொள்கை வழியில வந்தது அப்படிங்கிறதுக்கும் நமக்கு தெளிவாக தெரியுது. ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட கட்சி, பல ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது இதை இப்போ புதிதா சொல்வதை போல இது ஒரு தனி மனித ஆட்சி அல்ல, தத்துவத்தின் ஆட்சி என்றோ அல்லது திராவிட மாடல் 2.0 என்று சொல்வதனுடைய பொருள் அல்லது இது யாருக்கான செய்தியாக புரிந்து கொள்ளணும்? எல்லாருக்குமான செய்தி தான். நீங்க yet another சீஃப் மினிஸ்டர், இவர் இன்னொரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு நினைக்க முடியாது. நான் என்னுடைய பெயரை முன்னிறுத்தி வேலை செய்யல, என்னுடைய கட்சியின் பெயரை முன்னிறுத்தி வேலை செய்யல, சமூக நீதி கோட்பாடு, திராவிட இயக்க கோட்பாடுகளை முன்னிறுத்தி வேலை செய்திருக்கிறேன் அப்படின்னு அந்த டிக்ளரேஷனை, கொள்கை வழியில தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பப்ளிக் மத்தியில டிக்ளேர் பண்றாரு. நாளைக்கு ஸ்டாலின் என்ற பெயர் தேர்தல் களத்துல எங்கெல்லாம் வருகிறதோ அப்பெல்லாம் அந்த ஸ்டாலின்ங்கிற பெயருக்கு பின்னாடி இருக்கிறது சமூக நீதி கோட்பாடு, அந்த ஸ்டாலினுடைய பெயருக்கு பின்னால இருக்கிறது சமூக நீதியை அடிப்படையாக கொண்ட திட்டங்கள். இதை எல்லாம் தான் பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலினான்னு இரண்டு தனி மனிதர்களுடைய பெயர்களை முன்வைக்கிற மாதிரி அந்த போட்டியை பார்க்க முடியாது. ஸ்டாலின்ங்கிற பெயருக்கு பின்னால மாநில உரிமைகளுக்காக திமுக அரசு அல்லது ஸ்டாலின் அரசு செய்த போராட்டங்கள், எடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே அந்த பெயருக்கு பின்னாடி இருக்கு.
சரி. ஆக தேர்தல் வந்து அவரா இவரான்னு தனி நபர்களை சார்ந்து வரப்போறது இல்ல. கோட்பாட்டு அளவுல ஸ்டாலின் எந்த விதமான கொள்கைகளை மக்களிடத்துல முன்னிறுத்தினாரு, எப்படி செயல்படுத்தினாரு அப்படிங்கறத வச்சுதான் வரப்போகுது. நிச்சயமா. அதனால அவர் வந்து அதை சொல்றது வந்து ரொம்ப முக்கியமானதாகவும் சரியானதாகவும் இருக்குது. ஓகே, முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு மணிகண்டன், இங்க 7வது முறையாகவும் திமுக ஆட்சி அமைக்கும். 2026 தேர்தலுக்கு பிறகு ஆட்சியை பிடிப்பது உறுதி. 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்கிறார். திராவிட மாடல் ஒரு தத்துவ ஆட்சியினுடைய 2.0 வெர்ஷன் இனிமேல் தான் இருக்கு. இன்னும் முழுதா பார்க்க போறது அந்த 2வது 2.0ல தான் பார்க்க போறீங்க. அது லோடிங் அப்படின்னும் முதலமைச்சர் நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? நியூஸ் 18 சொல்லதிகாரம் நேயர்களுக்கு வணக்கங்க. எனக்கு முன்னாடி பேசின மரியாதைக்குரிய ஜென்ராம் சார் இன்னொன்னே கூட சொல்லியிருக்கலாம். தமிழகம் இதுவரை எத்தனையோ முதல்வர்களுடைய ஆட்சியை கண்டிருக்குது. அதுல இன்றளவு தமிழக மக்களால் பேசப்படக்கூடிய ரோல் மாடல் ஆட்சி அப்படிங்கிறதுல முதலாவது திரு காமராஜ் ஐயா அவர்களுடைய ஆட்சியை சொல்லுவாங்க, அடுத்தது திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை சொல்லுவாங்க. அதையே மிஞ்சிட்டார் நம்ம திராவிட நாயகர் அப்படின்னு கூட சேர்த்து சொன்னீங்கன்னாலும் கேட்கறவங்க எல்லாம் அதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. அவரோட கருத்தை சொல்றாரு திரு மணிகண்டன். அவர் என்ன சொல்லணும்ங்கிறத மணிகண்டன் முடிவு பண்ண முடியாது, இல்ல மணிகண்டன் என்ன பேசணும்னு சொல்றத திரு ஜென்ராம் அவர்கள் முடிவு பண்ண முடியாது. எனவே உங்க கருத்தை நீங்க சொல்றதுங்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு கூடுதல் நேரத்தையும் ஏற்படுத்தி தரும். மணிகண்டன் சொல்ற காமராஜர் ஆட்சிகள் கழித்து தான் சொல்றாரு. ஆரம்பமே அந்த நேரத்தில் காமராஜர் ஆட்சி தோற்கடிக்கப்பட்டதுங்கிறதையும் சேர்த்து சொல்லணும் அவரு. சரி, முடிச்சிட்டு ஒரு முறை கூட திமுக இது வரைக்கும் 2வது முறை ஆட்சிக்கு வந்ததுல கருணாநிதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு முறை கூட திமுக 2வது முறை ஆட்சிக்கு வந்ததில்லை. 67, 71 ரெண்டு முறையும் ஆட்சிக்கு வந்து தவறான தகவல் பதிவு செய்யக்கூடாதுல்ல. சொல்லிட்டேன், கருணாநிதி அவர்கள் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆட்சி 2வது முறையா வந்ததில்லை ஆரம்பத்திலே சொன்ன நீங்க கவனிக்க தவறீங்க. அது வரலாறு. நம்ம விருப்பத்துக்கு கட் ஆஃப் டேட்ல போட முடியாது. வரலாறு என்ன இருக்கிறதோ அதைத்தான் நாம பேச முடியும். 67, 71 திமுக ஆட்சி தான். சரி, நான் விஷயத்துக்கு வரேங்க. ஆரம்பமே கொஞ்சம் எனக்கு பார்த்தா அவசகுடமா படுதுங்க. ஏன்னா 2.0 அப்படின்னாரு. இது வரைக்கும் இந்த 2.0 அப்படின்னு பேர் வச்சது எதுவுமே எல்லாம் பிளாப் ஆயிருக்குது. திரைத்துறையில பாத்தீங்கன்னா எந்திரன் 2.0, இந்தியன் 2.0 எல்லாம் என்ன மாதிரி அதுக்கு நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. 2வது இன்னொன்னு வேற சொன்னார், லோடிங் 2.0 லோடிங் அப்படின்னாரு. எனக்கு என்ன பையனாங்க, இந்த 2.0ல வந்து ரெட் சிப் பொறுத்தன இது எந்திரனா மாறிடுச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே அது மிகப்பெரிய ஆபத்தா மாறிடும். ஆனா நிச்சயமா அந்த மாதிரி நடக்காதுங்க. ஜென்ராம் சார் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி முதல்ல சரியா இருக்கா? ஒரு 2.5 மணி நேரம் சினிமாவை கொண்டு போய் ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சியோட 5 ஆண்டு கால ஆட்சியோட ஒப்பிடுறீங்க. 2.0 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சொல்லப்படுற ஒரு வெர்ஷன், அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னா அதை 2.0 சொல்லுவாங்க. எல்லாம் காமராஜர் ஆட்சியை முதல்ல குறிப்பிட்டு சொன்னேன். இப்ப நான் ஒரு திரைப்படத்தை வந்து சொன்னா திரைப்படத்தை ஒப்பிட முடியுமா? ஒப்பீட்டு அளவுல மக்களுக்கு புரியுற மாதிரி தான் சார் சொல்ல முடியும். நல்ல வேலை அந்த மாதிரி எல்லாம் ஆகாதுங்க. என்ன அப்படின்னா, இந்த 7வது முறையா ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா, அது 7.5 முடிஞ்சிடக்கூடாது. 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேணுமா, 7.5 ஆட்சி கொடுக்க போற ஸ்டாலின் வேணுமாங்கிறப்ப மக்கள் தெளிவா மிக சிறப்பான முடிவு எடுக்க போறாங்க. அது அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துதுங்க. அவர் எந்த அடிப்படையில இப்படி பேசுறார் அப்படிங்கிறது வியப்பா இருக்குது. சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கு நாள்தோறும் நடக்கும் கொலை கொள்ள விலைப்பட்டியல் மாதிரி கொலைப்பட்டியல ஒரு காலை பேப்பர் தினமும் வெளியிட்டு இருக்குது. இந்தியாவின் போதை தலைநகரமாக மாறி போன தமிழகம், மாணவியருக்கு பாலியல் தொல்லை, மாணவர்களிடையே சாதிய கொலைகள், மணல் மாஃபியா கொள்ள, டாஸ்மார்க் கொள்ள, பரந்தூர் பயங்கரம், கள்ளச்சாராய தாலியறுப்பு சாவுகள், விவசாயி மீது குன்று சட்டம், இவ்வளவோ இந்த ஆட்சியோட அவலமா நடந்துட்டு இருக்கிறப்ப அவர் எந்த அடிப்படையில எந்த நம்பிக்கையில் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே, ஏதோ பத்தி எறிகிறப்ப ஏதோ ஒரு மன்னன்